இந்த வயதிலே சுதந்திரமாக வெளியில் போய் போதைக்கு உட்படுவது, செக்ஷுவல் ஆக்டிவிட்டிஸ்ல ஈடுபடுவது, போய் ஏதாவது ஒன்று தனக்கு உன்னுடைய உடல் என்ன ஹார்மோன் என்ன சொல்கிறதோ அதையெல்லாம் போய் செய்வது, டான்ஸ் ஆடுவது, பாட்டு பாடுவது, கத்துவது, இதெல்லாம் சுதந்திரம் என்று நினைக்கிறாய். நான் சுதந்திரத்தை ருசித்தவள், அதனால் சொல்லுகிறேன். அது சுதந்திரம் அல்ல. அது உன்னை ஏதோ ஒரு வகையில் அடிமை தடைக்கு உள்ளே அழைத்து செல்லக்கூடிய வலை. சாட்டர்டே சண்டேங்கிறது ஓய்வுக்கு தானே வருது. அன்னைக்கு என்னத்துக்கு மிட் நைட் வரைக்கும் உனக்கு பார்ட்டி? ஓய்வு நாள் தானே அது. நமக்கு எப்படி பெர்ஸ்பெக்டிவ் புரியுது? இப்ப நான் ஒழுங்கா ட்ரெஸ் பண்ணிட்டு வந்திருக்கேனா? என்ன இல்லையா? சரியா ட்ரெஸ் பண்ணலையாமா? ஒரு டீச்சர் இப்படிதானங்க பண்ணுவாங்க. எனக்கு ஏன் போத்துனாங்க? துணி போத்துனாங்கல்ல இப்போ. ஏன் போத்துனாங்க? ஒரு ஒரு மரியாதை. அப்போ ஊரெல்லாம் என்ன சொல்லுது? உடலை ஆடையால் போர்த்தி இருப்பது மரியாதை. புரியுதா? இல்ல, அப்படிலாம் இல்ல. நான் வந்து குறைவாதான் ட்ரெஸ் பண்ணிட்டேன். உரிய ஆண்களுக்கு தாங்க, உரிய பெண்கள் குறைவா ட்ரெஸ் பண்ண வரைக்கும். அதுவே மற்ற பெண்கள் ஒண்ணுமே இல்லாம வந்தாலே ஜாலியா தான் இருப்பாங்க. ஒண்ணு புரிஞ்சுக்கோங்க குழந்தைகளை. ஒரு லேட்டரல் திங்கிங் சொல்ற ஒரு பக்கவாட்டு சிந்தனையை சொல்லுகிறேன். உடலை ஆணும் பெண்ணும் ஆடையால் போர்த்தி இருப்பதற்கு பெயர் மரியாதை. அதை அவிழ்க்க சொல்வது அடிமைத்தனம். நம்மை அடிமை செய்வதற்காக அவிழ்க்க சொல்கிறார்கள். ஆனால் அதையே சுதந்திரம் என்கின்ற பெயரால் அவிழ்க்க சொல்கிறார்கள். கல்வி கற்றலுக்கு பின்னால் புரிகிறது எனக்கு இந்த சூழ்ச்சி. மேல் தட்டு படித்து பெரிய ஆட்களா வரக்கூடிய யாரையும் பாருங்க, யாரும் கண்ணியமாக தான் அடைவார்கள். யாரும் ட்ரெஸ் குறைவா வரவே மாட்டாங்க. என்ன ரகசியம் அது? நீங்க என்ன ஐஏஎஸ் ஆபீசரையும் பாத்துக்கோங்க, என்ன ஐபிஎஸ் ஆபீசரையும் பாத்துக்கோங்க, கண்ணியம் குறைவா ட்ரெஸ் பண்ணவே மாட்டாங்களே. ஏன்னா அவர்களுக்கு தெரியும். நீங்க என்ன போலீஸ் ஆபீசரையோ அல்லது மந்திரியையோ அல்லது மிகப்பெரிய பொறுப்பில் இருக்கக்கூடிய யாரையும் பாருங்க, தலையை அழகா மடிச்சு கரெக்டா செய்ய வச்சிருக்கோம். அழகா இருக்கும். கொஞ்சம் வச்சிருக்க மாட்டாங்க. அவர்களுக்கு தெரிகிறது எது சுதந்திரம் என்று. சுதந்திரத்தை சுவாசிப்பது என்பது என்னன்றதை சொல்லித்தர, அடிமை தலைக்குள் போவது என்னன்னு சொல்லித்தர. இந்த வயதில் நீ தெரிந்து கொள். நான் விதிகளை பிறகு சொல்கிறேன், ஜப்பான் விதிகளை பிறகு சொல்கிறேன். இந்த சுதந்திரத்தை புரிந்து கொள். அடிமை தலையில் ஒருபோதும் போய் சிக்கிக்கூடாது. முதல்ல ரொம்ப நல்லா தான் இருக்கும். எப்பொழுது அது இல்லாமல் உன்னால் வாழ முடியாதோ அப்பொழுது நீ அதற்கு அடிமைப்பட்டு விட்டாய் என்று பொருள். ஆசைக்காகத்தான் போவாய். ஆனால் அது இல்லாமல் முடியாது என்கின்ற நிலையில் உன்னுடைய உயர்ந்த நிலை தாழ்ந்து வந்து கரைந்து போய் ஒன்றுமில்லாம போயிடுவ. சே நோ. ஸ்டார்டிங்லேயே சொல்லிடணும். ஃபர்ஸ்ட் இந்த வயசுல நோ சொல்றவ ஜோக்கரா தான் தெரியும். ஆனா நான் சொல்றேன் 10 வருஷத்துக்கு அப்புறம் தான் ஹீரோ. எல்லாத்துக்கும் எஸ் எஸ் சொல்லிட்டு 10 வருஷத்துக்கு அப்புறமா அவன் ஜீரோ கூட இல்ல. அது கூட ஒரு பெருமதி இருக்கு. பாருங்க, நான் சமீபத்துல ஒரு ரீல்ஸ் பார்த்துட்டு இருந்தேன். நீங்களா ரீல்ஸ் பாப்பீங்களா? அவங்க இருக்காங்கன்னு பாக்காத. பாப்பீங்க தானே? இன்னைக்கு நான் சொல்ற பாரு, லிமிட்டடா பாரு. என் பையன் கிட்ட சொன்னா, நீ மட்டும் நல்ல ரீலா பாக்குற, எனக்கு மட்டும் அது வர மாட்டேங்குது. நீ எந்த ரீல 10 செகண்ட்ஸ்க்கு மேல பாக்குறியோ அதே தரத்தோட ரீல்ஸ் உனக்கு வரும். நீ என்ன பாக்குறியா அது உனக்கு வருது, நான் என்ன பாக்குறேன்னா அது எனக்கு வருது. இதுதான் என்னுடைய சூழ்ச்சி. இங்கே அடிமையாகும். என்ன காரணத்துக்காக சொல்ற குழந்தைகளை, உங்கள் கனவை சுதந்திரமாக வைத்திருங்கள். அதை எட்டுவதற்கான கதவு கல்வி மட்டும்தான். நான் இன்னைக்கு உங்களுக்கு ஒரு டிப்ஸ் கொடுத்துட்டு போறேன். எங்க எல்லா டீச்சர்ஸ்க்கும் ஒரு அனுபவம் உண்டு. உண்மையிலேயே சூப்பர் குழந்தைங்க ஃபைனல் இயர் குழந்தைங்க தான். ஏன் தெரியுமா? அதுங்க ஃபர்ஸ்ட் இயர், செகண்ட் இயர், தேர்ட் இயர்ல அடிபட்டு நொந்து நோம்பலப்பட்டு நிறைய அரியர் வச்சு என்ன பண்றதுன்னு தெரியாம ஃபைனல் இயர்ல வந்து இப்படி நிற்கும். பாவமா இருக்கும் அதுங்களை பார்க்க. அதுல சிலதுக்கும் சிங்கம்புலி மாதிரி, அது சிலதுக்கும் பாவமா இருக்கும். நான் சொல்றேன், ஃபர்ஸ்ட் இயர்ல இருந்தே முடிவு பண்ணு, நோ அரியர். ஃபர்ஸ்ட் இயர்ல இருந்து முடிவு பண்ணு. சிஏஎஸ் வைக்கிறீங்களா மேடம்? கண்டினியூஸ் அசஸ்மெண்ட் டெஸ்ட் எல்லாம் வைக்கிறீங்கல்ல, என்னன்னு பேர் இருக்குங்க? டிஏவா? இன்டர்னல் எக்ஸாமினேஷன். என்ன ஷார்ட் ஃபார்ம்? என்ன இதெல்லாம் ஷார்ட் ஃபார்ம் சொன்னா தான் புரியும் உங்களுக்கு. ஐடி இன்டர்னல் டெஸ்ட். இன்டர்னல் டெஸ்ட்ல ஒரு பேப்பரையும் ஒரு ஆக்டிவிட்டியையும் ஆப்சென்ட் ஆகாத. அட்டெண்டன்ஸை கரெக்டா வச்சிரு. ப்ராஜெக்ட்டை கரெக்டான டைம்ல கொடுத்துரு. கிளாஸை கரெக்டா அட்டெண்ட் பண்ணிடு. மற்ற நேரத்தில் என்ன வேணாலும் செஞ்சுக்கோ. கரெக்டா எக்ஸாம் எழுதிரு. மார்க் 85% மேல வச்சிரு கையில. ஏன்னா அப்புறமா தேவைப்படும். அந்த 15% இழுத்து பிடிக்கிறதுக்கு தேவைப்படும். உன்னுடைய வாழ்க்கையை நீ இன்றிலிருந்து எப்படி தொடங்க வேண்டும் என்றால், ஒரு குதிரை பந்தயத்தில் குதிரை நிற்பது போல், ஒரு ஓட்ட பந்தயத்தில் 100 மீட்டர்ஸ்ல ஒரு வீராங்கனை ஒரு வீரனோ நிற்பது போல் நீ இந்த ஃபர்ஸ்ட் இயர்ல நிக்கணும். எதற்கும் உனக்கு நேரம் கிடையாது. இதில் ஜெயித்துக் கொண்டே போனால் உன்னால் மிக சிறப்பாக அடுத்த எல்லைகளை அடையலாம். கிளாஸ்ல சில விஷயங்கள் சொல்லுவாங்க, சில விஷயங்கள் சொல்லி தர மாட்டாங்க. உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? ஸ்கூல்ல தான் டீச்சர். இங்கெல்லாம் யார் மேடம்? நீங்க ப்ரொஃபசர்ஸ். டீச்சர்ஸ் ஆர் டிஃபரெண்ட் ஃப்ரம் ப்ரொஃபசர்ஸ். ஸ்கூல்ல அட்டெண்டன்ஸ் போடுவாங்களா? எத்தனை வாட்டி போடுவாங்க? ஒரு 7 தடவை போடுவாங்க. இங்க எத்தனை வாட்டி மேடம் சார் போடுவீங்க? 7 வாட்டியா? 7 வாட்டி போடுவாங்க. வந்தா வா, அட்டெண்டன்ஸ் வரலன்னா போ. நீ வான்னா கூப்பிட மாட்டேன். உனக்கு 75% இல்லைன்னா நீ எக்ஸாம் எழுத முடியாது. அவ்வளவுதான். இல்ல காண்டலேஷன் ஃபீஸ் கட்டிக்கிறேன், பெரிய அமௌண்ட், உங்க அப்பாவுடைய பர்ஸ்க்கு கஷ்டம் வரும். டோன்ட் மிஸ் த கிளாஸ். டோன்ட் மிஸ் த டீச்சர் சப்ஜெக்ட். இன்னொரு விஷயம் கத்துக்கிறேன். இந்த 68 lakhs வாங்குறாங்களே, இங்க 52 lakhs வாங்கிட்டு இருக்காங்க. அவங்க எல்லாம் வெறும் படிக்கிற உங்க பி வாங்குறத வச்சு வாங்குறாங்கன்னு நினைக்கிறியா? சொல்லி தர மாட்டாங்க இவங்க அந்த ரகசியத்தை. அந்த பொண்ணோ அந்த பையனோ யார் 52 வாங்கி இருக்காங்களோ அதுங்க கண்டிப்பா ஒரு 12 ல இருந்து 18 சர்டிபிகேஷன் வச்சிருக்கோம். கரெக்டா மேடம்? அப்படின்னா என்ன தெரியாது தானே?
நீ பிஇ படிக்கிறல, நடுவுல சில சர்டிஃபிகேஷன் கோர்ஸ் எல்லாம் வைப்பாங்க. நீ உன்னுடைய சிஏஎஸும் பாத்துக்கணும், உன்னுடைய ஐடியும் பாத்துக்கணும், உன்னுடைய சப்ஜெக்ட் உன்னுடைய எல்லாத்தையும் பாத்துக்கிட்டு இந்த சர்டிஃபிகேஷனையும் கூடுதலா பண்ணி வச்சுக்கிட்டனா 18ல இருந்து 12, 15, 18 20 கூட வாங்கிக்கலாம். ரொம்ப ரகசியத்தை சொல்றேன். நீ பிஇ வச்சிருக்கேன்னு வச்சுக்கோ, கூட ஒரு சர்டிஃபிகேஷன் வச்சிருக்க. என்னுடைய கம்பெனி அந்த சர்டிஃபிகேஷன்ல இருக்கக்கூடிய அந்த பொருள் உனக்கு புரியுதா? அந்த பொருள் இருந்துச்சுன்னா வித் பிஇ டிகிரி நான் per annum 60 lakhs நான் எடுத்துக்கிறேன். இந்த சர்டிஃபிகேஷனோட இந்த டிகிரி இருக்கான்னு கேட்கறவங்க உண்டு. எங்கெல்லாம் இருக்குன்னு பாரு ஆப்பர்ச்சுனிட்டிஸ். டைமை வேஸ்ட் பண்ணாம அத்தனை விஷயங்களையும் ஒரு கிரிட்டிக்கல் திங்கிங் ஒரு வியூ போட்டு அப்படியே அந்த சர்டிஃபிகேஷன்ஸ் எல்லாம் முடிச்சு வை. உனக்கு டைமே இருக்காது இந்த 4 years. எல்லாரும் நினைக்கிறாங்க ரொம்ப ஃப்ரீயா இருக்கலாம், கிடையாது. ஃப்ரீயா இருக்கவே முடியாது. அவ்வளவு நீ வந்து டைட் ஷெட்யூல்ல நீ இருந்தனா உன்னுடைய வாழ்க்கையில் நீ சில விஷயங்களை 4th yearல சம்பாதிக்கலாம். 4 விஷயம் ஜப்பானியர்கள் சொல்றத சொல்றேன், நோட் பண்ணிக்கோ. நம்பர் 1, எது உன்னுடையது இல்லையோ அதை தொடாத, அதை எடுக்காத. எது உன்னுடையது இல்லையோ அதை தொடாத, அதை எடுக்காத. Don't touch or don't take it which is not belongs to you. இரண்டாவது, எது சரியில்லையோ அதை செய்யாதே, which is not right, don't do it. ஃபர்ஸ்டே சொல்லிடுறேன் இதெல்லாம். தேர்ட், எது பொய், எது உண்மை இல்லையோ அதை சொல்லாத. ஒரு அம்மா வந்து ஒரு பேட்டி கொடுக்குது. 10 வயசு பொண்ணு வெள்ளிக்கிழமை சாயந்தரம் போனது, ராத்திரி 10 மணி ஆச்சு வரல. என்னன்னு கேட்டா அவங்க ஃப்ரெண்டுடைய அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை. அந்த அம்மா கீழே இறங்குது. போன் போட்டு பேசினா, ஆண்டி எங்க அப்பாவை பாக்கிறதுக்கு மேல போயிருக்கிறா, நான் வந்து கீழே டீ வாங்குறதுக்கு நிக்கிற, அப்ப டீ கேட்டாரு, டீ வாங்குறதுக்கு நிக்கிறேங்குது. 10 மணிக்கு ஹாஸ்பிட்டல் நிக்கிறேங்குது. இது 10 வயசு. ஒரு அம்மா பெருமையா டிவில சொல்லுது. வெளியில இறங்கி பார்த்தா கிரவுண்ட்ல அவங்க அப்பா ரவுண்ட் அடிச்சிட்டு இருக்காரு வாக்கிங்ல. அவங்க அப்பா என்னங்க நீங்க ஹாஸ்பிட்டல் இருக்கிறதா பொண்ணு சொன்னா, காட்டுங்கண்ணா. ஆமா. உடனே போன் எடுத்து அவங்க பொண்ணு போன் பண்றாரு. எங்க இருக்கிற? காயத்ரி அவங்க அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை, அவன் மேல இருக்கிற, நான் டீ வாங்கிட்டு இருக்கிறேன் கீழங்க. ஒருத்தருடைய அம்மா அப்பாவை ஒவ்வொருத்தரும் ஹாஸ்பிட்டல்ல சேர்த்து விட்டாங்க. சேர்ந்து எங்க சுத்திட்டு இருக்கு ராத்திரி 10 மணிக்கு, 10 வயசு. என்னன்னு சொல்ல நீ? எது சரியில்லையோ, எது பொய்யோ, எதில் உண்மை இல்லையோ அதை சொல்லாதே. இன்னிலிருந்து எவ்வளவு பெரிய சுதந்திரம் தெரியுமா அது? பொய் சொல்றதுலயும் உண்மை சொல்றதுலயும் இருக்கிற பெரிய பிரச்சனை சொல்றேன். பொய் சொன்னா சனியா ஞாபகம் வச்சுட்டு இருக்கணும். உண்மையை சொன்னா ஞாபகம் வச்சுக்க வேண்டிய அவசியமே இல்லை. எது உண்மையோ அது உண்மை. உண்மையாக உண்மையை சொல், பொய்யை சொல்லாத. அடுத்து, எனக்கு எது உனக்கு தெரியாதோ அதை பற்றி பேசாதே, மௌனமா இரு. நாங்க டீச்சர்ஸ் எதிர்கொள்கிற ஆகப்பெரிய பிரச்சனை என்ன தெரியுமா? உங்களுக்கு ஒண்ணும் தெரியாதுங்கிறது உங்களுக்கு தெரியாது. நிரம்பி இருக்கிறாய், அதுல எப்படி எங்களுடைய அறிவை நிரப்புவது? எது உனக்கு தெரியாதோ அதை பற்றி பேசாத, மௌனமாக இரு, கற்றுக்கொள். யாருக்கும் கேடு நினைக்காத. மறந்தும் பிறன் கேடு சூழக்க சூழின் அறம் சூழும் சூழ்ந்தவர் கேடு. குறள். யாரை பற்றியும் கேடு நினைக்காதே, யாரும் கெட்டு போக வேண்டும் என்று நினைக்காதே. உன்னுடைய வாழ்க்கையில் நீ அடுத்த கட்டத்திற்கு போ.